நண்பர்கள் இருக்காங்களோ இல்லையோ, வலுவான எதிரிகள் இருக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். ஜனநாயகம் ஆடியோ லான்ச் இன் மலேசியா. இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஆடியோ லான்ச், அது கடந்து போக முடியாது. இது ரொம்ப ஒரு சென்டிமெண்டலான ஒரு ஆடியோ லான்ச். ஏன்னா தளபதி விஜய் அவர்களோட கடைசி ஆடியோ லான்ச், கடைசி மூவி. இந்த மாதிரி பல ரீசன் இருக்கு ஜனநாயகம் படத்துக்கு. ஆமா, அழுக்கா இருப்போம், கருப்பா கலையா இருப்போம், ஒன்னு உசுரா இருப்போம், புலிங்கோ இருக்காங்க, ஆனா எனக்கு இது வந்து ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி ஃபீலாவே வரல. ஒரு சென்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருந்தது. இப்போ நம்ம காலேஜ் டேஸ்லாம் நடக்கிற அந்த ஃபேர்வெல் ஃபங்க்ஷன் மாதிரி தான் எனக்கு இருந்தது. அப்படி நம்ம நண்பர் அஜித் நடிச்ச பில்லான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு 3 டேரக்டர்ஸ், அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ், இவங்களெல்லாம் அங்கே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி இருந்து. ஏன்னா இவங்களோட லைஃபுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தவர் தான் தளபதி விஜய் அவர்கள். அவங்களுக்கு பட வாய்ப்பு கொடுத்து அதிலிருந்து தான் அவங்களோட கரியர் நிறைய விஷயத்தில் வந்து லிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருந்திருக்கு. இந்த ஆடியோ லான்ச் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தளபதி விஜய் அவர்கள் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் சென்னை ஏர்போர்ட்டில் அவரை கீழே தள்ளி விடுற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கணும் போது அது ரொம்ப ரொம்ப வருத்தத்தக்கது. ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இல்லாத க்ரௌடா இல்லை என்னன்னு தெரில. அவருக்கு மட்டும் கிடையாது, பின்னாடி வந்த டேரக்டர்ஸ்க்கு, ஆக்ட்ரஸ்க்கு எல்லாரையுமே போட்டு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அளவுக்கு அவங்க செய்கிறது வந்து இட்ஸ் நாட் குட். நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து அதாவது ஒரு தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சிச்சோன்றதான் ஒரு கேள்வி நமக்கு கொஸ்டினாக வருது. ஏன்னா ஒரு உண்மையான ரசிகர் எப்பவுமே ஒரு நல்ல ரசிகராக தான் இருக்கணும். யாரையுமே ஹார்ம் பண்ணக்கூடாது. அதாவது இப்போ தளபதி அவர்கள் கீழே விழுறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்களே நம்ம நடிகராக நம்ம பார்க்குறோம், அவங்கள வெல்கம் பண்ணுறோம், அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் நல்லபடியாக பண்ணணும், அவ்வளோதான் முடிஞ்சிச்சே தவிர்த்து அவங்கள நீங்கள் ரொம்ப போட்டு அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா நடிகர்கள் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர்கள் தான். இது புரியறதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் எடுக்கணும்னு நமக்கு தெரியல. இன்ஸ்டாகிராமில் புதுசாக வர ஒரு இன்ஃப்ளூயன்சர் ரோட்டில் வந்தாலே அவங்களே விட மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் தளபதியை சொல்லவா வேணும், அப்படி தான் யோசிக்க தோணுது. நம்ம நாடு மாறணும், நம்ம மக்கள் மாறணும். இந்த மாதிரி மாறினா தான் நிறைய விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் மாறும். அண்டு தளபதி விஜய் அவர்கள் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஸோ அவருக்கே வந்து இவ்வளோ கஷ்டம் கொடுத்துடக்கூடாது. இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடைஞ்சு தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கணும்னு நானும் என் டீம் சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். பாய்.